Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் 501 பார்ட் 2. ஓபன் பண்ணா அந்த கிரேட் டெர்மினல் மொத்தமா தகன்னு எரிஞ்சதுல அட அந்த இடம் மட்டும் இல்ல, அந்த லூசு பைய ப்ளூ ஜாம் இருக்கானே அவனோட கப்பலுமே காட்டுத்தனமா எரிய ஆரம்பிச்சிருச்சு. இது அவன் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. அட்லீஸ்ட் அங்க போக முடியலனாலும் அந்த கப்பல் எடுத்துட்டு வேற எங்கேயாச்சும் தப்பிச்சு போலான்னு பிளான் பண்ணானுங்க. இப்ப அதுவும் ஊத்திச்சா, இதுக்கு பேரு தான் தன்வினை தன்னை சுடும். என்ன இவனுக்கு கொஞ்சம் அதிகமா சுட்டுருச்சு. மூஞ்ச பாத்தீங்களா அப்படியே பேய் அடிச்ச மாதிரி இருக்கானுங்க. ஆனா இதுல என்ன ஒரு குழப்பம்னா, அங்க கிரேட் டெர்மினல்ல கொளுத்தன தீ வந்து இங்க இவங்க கப்பல்ல பட்டு எரியறதுக்கு வாய்ப்பே இல்ல. அப்புறம் எப்படி இவங்க கப்பல் எரிஞ்சது? இங்கதான் அந்த கிங் வேலைத்தனம் பண்ணியிருக்கான். கிரேட் டெர்மினலை கொளுத்த சொல்லி அவங்கிட்ட வேலையை பார்க்க சொல்லிட்டு இவன் அவனுக்கு பின்னாடி வேலையை பார்த்துட்டான். சோ இப்போ இவங்களால எங்கேயுமே தப்பிச்சு ஓட முடியாது. தோக்கா இங்கே மாட்டிட்டானுங்க. அவ்வளவுதான், செம்ம காண்டாகி கொய்யால அவன் மட்டும் என் கையில கிடைச்சா அவனை கொல்லாம விட மாட்டான்டான்னு தொண்டையிலேயே கத்திட்டு இருப்பான். இப்படி அந்த கிங் ஆசை காட்டி மோசம் பண்ணிட்டான். அப்படியே கட் பண்ணி கோட்டைக்குள்ள இருக்க அந்த கிங்க காட்டுறானுங்க. அவன் டீ குடிச்சுக்கிட்டே அந்த நெருப்பெரியறத ரசிச்சுக்கிட்டு இருப்பான். பரவாயில்லையே, நைட் டைம்ல கூட ஜகஜோதியா எரிஞ்சு பளீர்னு இருக்குதுன்னு. அப்புறம் கண்ணு குசுதுன்னு மூடிடுவான். அதே நேரம் இன்னொரு வீட்டுல காட்டுறாங்க. ஒரு சின்ன பொண்ணு ஒருத்தி அவங்க அப்பா கிட்ட ஒரு டவுட் கேக்குறா. ஏன் டாடி கிரேட் டெர்மினல்ல இருக்க யாருமே மனுஷங்க இல்ல, அவங்க எல்லாத்தையுமே ஏன் கொளுத்துறாங்கன்னு கேப்பா. அவன் சிம்பிளா சொல்லிடுவான், அவங்க எல்லாருமே நம்மள மாதிரி நோபல்ஸா பிறக்காதவங்க. அவங்களோட விதி அதுக்கு என்ன பண்ண முடியும்? அவங்க மட்டும் இங்க பிறந்திருந்தாங்கன்னா கண்டிப்பா செத்துருக்க மாட்டாங்க. ஒரு சின்ன பொண்ணு கிட்ட சொல்லி கொடுக்குற விஷயமாயா இது? அந்த குட்டி பொண்ணு விவரம் இல்லாதனால ஓ அப்ப அவங்க நோபல்ஸா இருக்க சூஸ் பண்ணாதனால தான் இந்த பஞ்சாயத்துல மாட்டிட்டாங்களான்னு கேப்பா. ஆமா, மேல கடவுள் உட்கார வச்சு நீங்களும் வெல்லலாம் 1 கோடின்னு 4 ஆப்ஷன் கொடுக்குறாரு. சூஸ் பண்ணிட்டு அவனுக்கு வந்து பிறக்கிறதுக்கு. இதுல வேற அவனுல முட்டா பல்லுன்னு வேற சொல்லுவா. என்ன பண்றது, சின்ன பொண்ணாச்சே. ஆனாலும் அவங்க அப்ப பிஞ்சிலேயே நஞ்சா வளர்த்துறான். சரி அவங்கள பத்தி பேசினாலாம் போதும், நாளைக்கு நிறைய படிக்க வேண்டி இருக்கு, போய் சீக்கிரமா தூங்குன்னு வேற பத்தி விட்டுருவான். அதுக்கப்புறம் கேஷுவலா ஜன்னலை மூடிட்டு சாகட்டும் அவன் பாட்டுக்கு போயிருவான். அவன் மண்டையில கொளுத்தி போட்டிருந்தா தெரிஞ்சிருக்கும். அதே நேரம் இங்க கிரேட் டெர்மினல்ல காட்டுறாங்க. எல்லா இடமும் கண்ணா பின்னாடி எரிஞ்சுட்டு இருக்கிறதுனால தப்பிச்சு போறதுக்கு சுத்தமா வழியே இல்ல. எல்லாத்துக்குமே பயம், இங்கே செத்துருவோமோன்னு. அதே நேரம் இங்க இவங்க தப்பிக்க ட்ரை பண்ணுவானுங்க. சுத்தி 4 பக்கமும் நெருப்பு. லூஃபி இருந்துகிட்டு வயசானவங்க எல்லாம் இங்க இருந்து எப்படி தப்பிப்பாங்கிற மாதிரி கேட்பான். இப்ப அவங்கள பத்தி கவலைப்படுறதுக்கெல்லாம் எங்க நேரம் இருக்கு? இவங்க தப்பிக்கிறக்கே சுத்தமா வழி இல்லையே. அது மட்டும் இல்லாம இப்ப இவங்க எங்க இருக்காங்கன்னு கூட தெரியல. எப்படியாச்சும் இங்க இருந்து தப்பிக்கணும்னு சொல்லிட்டு இருக்கும் போதே கரெக்டா அந்த ப்ளூ ஜாம் அவன் ஆளுகளோட அங்க வந்துருவான். ஏன்டா லூசு பையல, அதான் எல்லா இடத்தையும் நல்லா ஜகஜோதியா கொளுத்தி விட்டீங்கல்ல, அப்புறம் என்னத்தரா இங்க கிண்டிட்டு இருக்கீங்க? தப்பிக்கிற பிளானே இல்லையா நீ கேப்பான். அவன் கொல்ல காண்டாயி கத்துவான். ஏன்னா 2 பக்கமும் ஆப்படிச்சிட்டானுங்க. இப்ப இவங்களுக்கு இருக்கிற ஒரே ஒரு ஹோப்பு நம்ம ஆளுக மட்டும்தான். அதனாலதான் நைஸா இவனுங்களை தேடி வந்திருக்கானுங்க. அப்ப அந்த டைம் அவனுங்களோட மூஞ்ச காட்டுறாங்க பயங்கர கொடூரமா. கண்ணுல பயங்கர வெறியோட ஏசியும் லூஃபியும் கூடுவானுங்களா. என்ன இவனுங்க வித்தியாசமா நடந்துக்கிறானுங்க, ஏதோ சரியில்லைன்னு மட்டும் தோணுது. உடனே ஏஸ் என்ன பண்ணுவான், வா இங்க இருந்து தப்பிச்சிடலான்னு லூஃபியை கூட்டிட்டு ஓடுவானா. அவனுங்க 4 பக்கமா ரவுண்டு கட்டி அலையாக்கா புடிச்சிருவானுங்க. நம்ம எல்லாம் ஒன்னா வேலை பார்த்தவங்க, சோ ஒன்னாதான் சாவணும்னு வேற சொல்லுவான். ஏன்டா மண்டையில என்ன மரக்கல்ட்டு போச்சா? நாங்கெல்லாம் மில்லியன் வருஷத்துக்கு அப்புறம் தான்டா சாவோம், நீ வேணா போய் சாவாம்ல செத்தப்பையில சாவு அப்படின்னு பச்சை பச்சையா திட்டுவான். ஆனா அவனுக்கு இப்ப அதை பத்தி எல்லாம் கவலை இல்ல. அந்த ட்ரெஷர் தான் இப்ப அவனுக்கு ரொம்ப முக்கியம். அந்த கிங்கும் இப்ப அவனை சேர்த்திக்கல. நம்ம ஆளுக சேர்த்தி வச்ச ட்ரெஷர் மட்டும் கிடைச்சதுன்னா அதை வச்சு ஏதாச்சும் பண்ணலாம்ல. இல்லன்னா அந்த ப்ளூ ஜாம் பைரட்ஸே பிச்சைக்காரங்க தான். அதனால நெருப்புல அந்த ட்ரெஷர் எல்லாமே மொத்தமா எரியறதுக்குள்ள அது எங்க இருக்கு என்னன்னு ஒழுங்கா சொல்லிடு, நான் போய் எடுத்துக்கிறேமா. ஏசு அடக்கு இருக்கு முட்டாப்பையில, இப்ப உன் உசுரே ஆபத்துல இருக்குது. அதை பத்தி எல்லாம் கவலைப்படாம ட்ரெஷரை பத்தி கவலைப்படுறிய நீ கேப்பான். உனக்கு அதை பத்தி கவலை இல்லைன்னா பரவாயில்ல மேன், எனக்கு அது வேணும், ஒழுங்கா அதை சொல்லுன்னு மிரட்டுவான். அட மூளை கட்டவனே, உனக்கு என்ன மூளைகளை கெட்டு போச்சான்னு திட்டினா அவனுக்கு இப்ப அவன் கப்பல் எரிஞ்சு போச்சு இல்ல, அதே மாதிரி அந்த ட்ரெஷரும் எரிஞ்சு போயிடக்கூடாதாமா. உனக்கு வேண்டான்னா பரவாயில்ல, அதை வேஸ்ட் ஆக்காத, என்கிட்ட குடும்பான். லூஃபி இருந்துகிட்டு சொல்ல மாட்டேங்கிற மாதிரி கத்திட்டு இருப்பான். ஆனா ஏசு உடனே நான் சொல்றேன் நீர்வான். அட பாவி பயல, நீயும் சாபவும் கஷ்டப்பட்டு அதை பல வருஷமா சேர்த்துனீங்களே, இப்ப அதை போய் தூக்கி கொடுக்குறியேன்னு சொல்லி கேட்டா, இப்ப இருக்க நிலைமைக்கு நம்ம உயிர் தான் முக்கியம், ட்ரெஷர் எல்லாம் நீர்வான். உடனே ப்ளூ ஜாம்க்கு செம ஹாப்பி. அப்பாடா ஒரு வழியா சொல்ல போறான்னு. ஏசோ அந்த ட்ரெஷரை எந்த மரத்துல வச்சிருக்கான்னு சொல்லி கரெக்டா மார்க் பண்ணி அவங்க 6 வருஷமா சேர்த்து வச்ச ட்ரெஷர் எங்க இருக்குன்னு காட்டிடுவான். ஒரு மரக்கட்டையில வரைஞ்சு கொடுத்தவன சூப்பர், ஒரு வழியா தந்துட்டான்னு சொல்லிட்டு கிளம்புவானுன்னு பார்த்தா பொசுக்குன்னு 2 பேத்தையும் கழுத்தோட புடிச்சு லாக் பண்ணிடுவானுங்க. அட கட்டி வந்த காட்டுருமே, அதான் ட்ரெஷர் எங்க இருக்குன்னு சொல்லிட்டல, அப்புறம் ஏன்டா என்ன புடிச்சு வச்சுட்டு இருக்கேன்னு கேட்டா, உன் மேல நீக்கு நம்பிக்கை இல்ல, அதனால ஒழுங்கா இங்க கூட வா, ஏன்னா நீங்க போய் சொல்லியிருக்க வாய்ப்பு இருக்குமா. ஏசு கத்துவான். அட முட்டாப்பையில, இப்பவே நம்ம எஸ்கேப் ஆறதுக்கு ரொம்ப லேட் ஆயிருச்சு, அதை விட்டுட்டு தேவையில்லாத வேலையெல்லாம் பாத்துட்டு இருக்கேன்னு சொன்ன உடனே பொசுக்குன்னு கண்ணு நீட்டிடுவான். என்னதான் இத கிட்ஸுங்க கிட்ட இருந்து திருநாளும் நான் இத நோபல்ஸா பழிவாங்க தான் யூஸ் பண்ண போறேன். அதுல உன் பிரதரும் ஒருத்தன், அது வேற யாரும் இல்ல சாபோ தான். அங்க இருக்கவனுங்க எல்லாருமே ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான ஆளுங்க, இந்த உலகத்திலேயே அவனுங்க தான் சிறந்தவனுங்க, மத்தவனுங்க எல்லாம் குப்பைங்கன்னு நினைச்சிட்டு இருக்கானுங்க. அதனால அவங்க எல்லாத்தையுமே நான் வச்சு செய்ய போறேன். உடனே ஏசு மறுபடியும் கத்துவான். அட லூசு,
லூசு அவன் ஒண்ணு அந்த மாதிரி எல்லாம் கிடையாது, அவனை தப்பா பேசாதன்னு. ஆனா அவன் அதை ஏத்துக்கிற மாதிரி இல்ல. அவன் ஏன் இவங்க கூட இருந்தான்னா அவன் ஒரு சுப்பீரியரா ஃபீல் பண்றதுக்காக, மத்தபடி எல்லாம் அவன் உங்களை மதிக்கவே இல்லங்கிற மாதிரி தான் அவன் சொல்லுவான். ஆனா அவன் என்ன அப்படியே நடந்துகிட்டான். நம்மளால எல்லாத்துக்கூடயுமே எவ்வளவு ஜாலியா ஒற்றுமையா இருந்தான். இதெல்லாம் எங்க இந்த பைரட் முட்டாபலுக்கு தெரிய போது, போடா வெண்ணு புடிச்சு வண்ட வண்டியா திட்டுவாங்க. பாவம் நம்ம சேபோக்கு பயங்கரமான அடி. டிராகன் கட்டு போட்டு ஒரு ஓரமா உட்கார வச்சுட்டு போயிட்டாரு. இப்ப இந்த ப்ளூ ஜாம் என்ன சொல்லுவான்னா, அவனுக்கு இத பத்தி எல்லாம் எந்த ஒரு கவலையும் இல்லையாமா. அவன் உங்க எல்லாத்தையுமே கேவலமா தான் பாக்குறான். இந்த நிலைமையில உங்களை பார்த்தா கூட அவன் சிரிக்க தான் செய்வாங்கிற மாதிரி சொல்லுவான். உடனே ரெண்டு பயல்களும் பச்சை பச்சையா திட்டுவானுங்க. டே ஜங்ஷன் வாயா, சேபோ எல்லாம் அந்த மாதிரி நினைக்கவே இல்ல, அவன் ஃப்ரீயா இருக்கணும்னு மட்டும் தான் ஆசைப்பட்டான், எங்களுக்கு தெரியும்டா அவனை பத்தின்னு சொல்லிட்டு லூஃபி என்ன பண்ணிடுவான், அவனை பிடிச்சிருந்தவனோட கையை கடிச்சு விட்டுட்டு அவன் அட்டாக்க தடுப்பானா. ஆனா அந்த பைப்பு வெட்டுப்பட்டு அந்த அட்டாக் லூஃபி மேல பட்டுரும். உடனே பைய வலி தாங்க முடியாம கத்துன்னு கத்தி அங்கிட்டு இங்கிட்டு உருண்டுட்டு கிடப்பான். அது மட்டும் இல்லாம அவனை கொல்றதுக்காக கத்திய வேற ஓங்கிடுவானுங்க. ஏசு விர்ரா விர்ரா விர்ரான்னு எவ்வளவு கத்துவான். ஆனா அவன் நான் கண்டிப்பா கொல்லாதான் போறேன்னு ஓங்கி குத்த போவான். லூஃபிய தொட்டாத்தன்னு ஒரு கத்து கத்துவான். அந்த டைம் திடீர்னு நம்ம ஏஸ்குள்ள இருந்து கான்குரர் ஹாக்கி பவர் வெளியில வந்து அங்க இருந்த ப்ளூ ஜாம தவிர மத்த எல்லா பைரட்ஸையுமே மயங்க வச்சிரும். அப்புறம் என்ன நேரா லூஃபி கிட்ட போவான். ஆனா அவன் செம காண்டாகி என்னடா பண்ணன்னு சொல்லிட்டு அவனை தூக்கிட்டு அடிப்பான். பைய தெரிச்சு தேய்ச்சிக்கிட்டு போய் விழுவான். அந்த வயசுல அவனுக்கு என்ன தெரியும், ஹாக்கி பவரை பத்தி அவனுக்கு தெரியுமா என்ன? ஆனா அவனுக்குள்ளேயும் கான்குரர் ஹாக்கி இருக்குன்னா பைய பெரிய ஆள் தான். அப்புறம் ஏச படுக்க போட்டு உன்னை கொல்லாம விட மாட்டேன், நீ ரொம்ப கேவலமானவன்னு சுட போவான். லூஃபி பார்த்துட்டு ஏசு ஏசுன்னு கத்துவான், வேண்டாம் சுடாத சுடாதன்னு. ஆனா அந்த டைம் அந்த கூக்கமாக்க மாட்டேன் ஏசையை வச்சு டாப்னு சுடுறதோட இந்த எபிசோடுக்கு எண்டு கார்டு போட்டு முடிக்கிறாங்க.